ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குத்தாச்சு நம்ம ரெண்டாவது ஆர்டரு பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் வந்துருக்கு ரெண்டாவது ஆர்டருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 12 நிமிஷம் ஆகுது. சரி கைஸ், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆர்டர் அடிக்குதுன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் ஆச்சிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆச்சிச்சு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹோட்டல்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம போய் வாங்கிட்டு மட்டும் வந்துடலாம். बटर मिल्क मशरूम बिरयानी. வரலண்ணா. ஆமாண்ணா வரலண்ணா. அந்த 2 மாதம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நான் லேட் ஆகணும் பார்த்தா சீக்கிரம் கொடுத்துட்டாங்க எப்படியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. கால் பண்ணிக்கலாம். This call is being recorded for training and audit purposes. ஹலோ காசுலேருந்து கால் பண்ணுறேங்க. லொக்கேஷன் வந்துட்டேங்க. நீங்கள் லொக்கேஷன் தாங்க இருக்கேன். நீங்கள் கொடுத்த லொக்கேஷன் தாங்க இருக்கேன். நான் வெளியே தாங்க இருக்கேன். அந்த வாசி நகர்லேருந்து டவுனில் ஒரு குளம் இருக்குது, அதில் இறங்கினா அதுதானக்கா? ஆமாண்ணா. அது வந்துட்டு செகண்ட் லெஃப்ட் தானேக்கா? புரியலண்ணா. அதில் வந்துட்டு செகண்ட் லெஃப்ட் தானே? எனக்கு அப்படி தெரியாதுண்ணா. சக்தி தேட்டர்லேருந்து வந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் குளம் தெரியும் பாருங்க, அந்த டவுனில் இறங்கணும். டவுனில் இறங்கிட்டேங்க. டவுன் இல்லைண்ணா. அங்கே டவுன் இல்லை, குளத்துலேருந்து 4 வீடு தள்ளி தான். ஒரு நிமிஷம், வெளியே தாங்க இருக்கீங்க? வெளியில் தான் நிற்கிறேன். ஒரு நிமிஷம். புரியலக்கா?
இல்லை வேணாம் இல்லைக்கா. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம கரெக்டாக 20 ரூபா தான் வந்துடுது. பாருங்க கைஸ், 1.5 மணி நேரம் ஆகுது. 3 ஆர்டர் தான் ஓட்டிக்கிறோம். 73 ரூபா தான் வந்துக்குது. சரி ஓகே கைஸ், நான் முன்னாடி போயிட்டு அதான் ஆர்டர் வந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போக சொல்லி அடுத்த ஆர்டர் வச்சிச்சு, அஸ்பெக்ட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நான் ஹோட்டலில் போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. உள்ளே போயிடலாம். ஃபுட்டு இன்னும் ரெடி ஆகலை. காய்ஸ் உள்ளே போய் கேட்டதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா, நம்ம வெயிட் பண்ணுவோம் வெளியே. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் ஆக போகுது, இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. கஸ்டமர் வந்து சிக்கன் 65 போன்லெஸ் தான் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. அதுவே இவ்வளோ நேரம் டிலே பண்ணுறாங்க. எப்போ தான் தருவாங்கன்னு தெரியல. எங்கே போனால் டிலே பண்ணிடுறாங்க. இப்போ தான் 3வது ஆர்டர் 4வது ஆர்டரே எடுக்கிறேன். இப்போவே டிலே பண்ணுறாங்க. 2 மணி நேரம் கிட்ட ஆக போகுது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இது கேன்சல் பண்ணோன்னா வேறு ஆர்டர் வரத்துக்கு லேட் ஆகும். ஆர்டரும் வராது ஃபஸ்ட்டு. சரி ஏதோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கேட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியா ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. நம்ம மட்டும் நான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போனால் ரொம்ப டிலே தான் ஆகுது. சரி நான் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய்ட்டு இவங்ககிட்ட பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நடந்து தான் போன நம்மளுக்கு ரோடு எதுவும் சரியில்லை. நடந்தே போகும். இன்னும் ஒரு 200 மீட்ரு இருக்குது. 200 மீட்ரு நடந்து தான் போன நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோடு ஃபுல்லாக நோண்டி போட்டு வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு ரோடே வழியே இல்லை போகிறதுக்கு. நடந்து தான் போய் ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் தான் போவோம். நம்மளுக்கு வழியே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இந்த பக்கம்லாம் வந்தால். அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு நம்ம தான் மாற்றி வந்துட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம்.